இன்றைக்கு வாழ்க்கையிலே தேசத்திலே எழுப்புதலை பார்க்க முடியாத ஒரு நிலைமை, அநேக விதமான போதனைகளுடைய மாற்றங்கள், உபதேசங்களிலே காணப்படுகின்ற மாற்றங்கள், வஞ்சிக்கத்தக்க விதமான இன்றைக்கு உபதேசங்கள் தேசத்தில் அதிகமா இருக்கு. சில உபதேசங்களை எடுத்து பாருங்க, பாவத்தை குறித்து பேச மாட்டாங்க, அவங்க செய்கிற குற்றங்களை குறித்து வெளிப்படுத்த மாட்டாங்க, அவங்க தவறை செய்தாலும் அதனை கண்டிக்க மாட்டாங்க. ஆனால் ஆசீர்வாதத்தை குறித்தும், சுகத்தை குறித்தும், விடுதலையை குறித்தும், மேன்மையை குறித்தும் எப்பொழுதுமே சத்துருவுக்கு விரோதமாய் உங்களை எதுவுமே செய்ய முடியாது, நீங்க மேன்மையா இருப்பீங்க, நன்மையா இருப்பீங்க, நீங்க செய்கிறதெல்லாம் சரி, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், கைவிட மாட்டார்னு சொல்லியே அநேகருடைய இருதயம் இன்றைக்கு நினைப்பது நான் சரியாகத்தான் இருக்கிறேன். ஏன்னா இன்பமான ஒரு வார்த்தைகளை எப்பொழுதுமே காதுக்கு கேட்கணும். நீங்க பண்றது தவறா இருக்கு, நீங்க பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக வாருங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அது கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. நம்ம என்னது பரிசுத்தம், என்னது பாவம், என்னது நீதி, என்னது நியாயம் என்று அதை குறித்து கேட்க விருப்பம் இல்லை. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறார் என்றும், உங்களுடைய உடைக்கப்பட்ட உள்ளத்தை அவர் உருவாக்குகிறார் என்றும், எப்பொழுதுமே நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு வார்த்தைகளை பேச, இனிமையான வார்த்தைகளை மாத்திரம் கேட்கும்படிக்கு சத்துரு இன்னைக்கு அநேகருடைய இருதயங்களை திறந்து வைத்திருக்கிறார். அநேகருடைய செவிகள் இன்னைக்கு அதற்கு திறந்திருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீர் கடிந்து கொண்டு புத்தி சொல்லி என்று. கடினமான உபதேசங்கள் வேண்டும், ஆரோக்கியமான உபதேசங்களும் வேண்டும், ஆறுதலான உபதேசங்களும் வேண்டும், விடுவிக்கிற தேவனுடைய வார்த்தைகளும் வேண்டும். எல்லாமே கலந்திருந்தால் தான் அங்கே ஒரு மனிதனுக்குள்ளே ரட்சிப்பை வெளிப்படுத்த முடியும். ஒன்றை மாத்திரம் கொடுத்து விட்டு அவனுக்கு பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து, பரிசுத்த ஆவியை குறித்து, பரலோகத்தை குறித்து கண்டித்து உணர்த்தாமல் நன்மையை மாத்திரம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு பேசினோமே ஆனால் நியாய தீர்ப்பு நாட்களிலே அந்த போதிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் தான் முதலாவது அதற்கான கணக்கை ஒப்புவிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு இதை குறித்து மட்டும்தான் உபதேசம் பண்ணி கொடுத்தார்கள் இந்த அன்பு ஜனமே. ஆகினால் இன்றைக்கு அநேக ஜனங்கள் விழுந்து போக ஒரு காரணம் என்ன தெரியுமா? வஞ்சிக்கப்படத்தக்கதான இன்றைக்கு உபதேசங்கள் தேசத்துல அதிகம் இருக்கு. வேதத்துல கூட பார்க்கிற பொழுது